டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் நடைபெறுவது என்ன? ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கத்திற்கான யுரேனியம் செறிவூட்டல்கள் அசுர வேகத்தில் நிலத்தடி அறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். ஈரானுடைய செயல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுகுண்டு கண்காணிப்பகம் IAEA அவசர அறிக்கை. உலக நாடுகள் அனைத்திற்கும் இந்த அறிக்கை நேற்று சென்றடைந்திருக்கின்றது. இந்த ஆபத்தான நிலை குறித்து உடனடியாக பேசுவதற்காக IAEA குழுவினர் வரும் வெள்ளிக்கிழமை அன்று ஆஸ்திரியாவினுடைய தலைநகர் வியன்னாவில் பேச்சுக்களை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். ஈரானை தடுக்க முடியவில்லை என்பது முதலாவது விடயம். இரண்டாவதாக, நடைபெறப் போகின்ற பெரும் போர் குறித்த அச்சத்தினால் மத்திய கிழக்கில் இருந்து உலக நாடுகளெல்லாம் தலை தரிக்க ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையில் ஈரான் எந்த அளவு தூரம் சென்றிருக்கின்றது என்ற அறிக்கையானது 60% எட்டி தொட்டு விட்டார்கள் என்றும், மேலும் வெறும் 30% மட்டுமே இருப்பதாகவும், அதையும் எட்டி தொடுவது ஈரானுக்கு அதிக காலம் எடுக்காது. ஆகவே அணுகுண்டை அவர்கள் உருவாக்கிவிட போகின்றார்கள். பேச்சுவார்த்தை மேசையில் குழப்பங்களை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தையை காலம் கடத்தி அதற்குள் விரைவாக அணுகுண்டை முடிக்கும் வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இதனுடைய கருத்தாகும். ஆனால் ஈரான் தான் அணுகுண்டை செய்யவில்லை என்று மறுத்தாலும் விவகாரம் நடைபெறுகின்றது. அப்படியானால் அடுத்த முக்கியமான கேள்வி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார், இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து நடத்திய 12 தினங்கள் தாக்குதலில் ஈரானுடைய முழுமையான அணுகுண்டு கட்டமைப்புகள், யுரேனியம் செறிவூட்டல் கருவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன என்று கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது IAEA கூறுகின்றது அப்படி எதுவும் நடக்கவில்லை, அவர்கள் அனைத்து கருவிகளையும் பாதுகாத்து விட்டார்கள் என்று கூறுகின்றது. 16 லாரிகளில் இந்த உபகரணங்களை எல்லாம் ஈரான் எடுத்து சென்ற பின்னர் தான் அந்த தாக்குதல் நடைபெற்றது என்பது இன்னொரு வேடிக்கை விடயமாகும். ஆகவேதான் ஈரான் இதில் நின்றுவிடப் போவதில்லை. இந்த நிலையில் அவசரமாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இப்பொழுது ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கின்றார். இஸ்ரேலில் அவர் இறங்க வேண்டும். அடுத்து என்னதான் செய்வது? அமெரிக்கர்கள் இஸ்ரேலியர்களுடைய கனவு தேசமாகிய எருசலேத்தில் இருந்து அமெரிக்க தூதராலயத்தை மூடிக்கொண்டு ஓட வேண்டிய நிலை வந்துவிட்டது என்றால் ஈரான் எருசலேம் தொடங்கி இஸ்ரேல் வரை தொடர்ந்து தன்னுடைய நடவடிக்கைகளை எடுக்க போகின்றது என்கின்ற அச்சம் ஏற்பட்டு இருக்கின்றது. எல்லோரும் மத்திய கிழக்கை விட்டு, இஸ்ரேலை விட்டு, ஈரானை விட்டு தலை தரிக்க ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி ஓடினால் தப்பிவிட முடியுமா என்ற கேள்விக்கு, ஓடினாலும் ஓடுங்கள், ஆனால் ஈரானுடைய ஏவுகணை உங்களை தேடி வரும் என்பது கள நிலவரமாக இருக்கின்றது. இதற்கு சாட்சி, வேலிக்கு ஓணான் சாட்சி போல டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஸ்டேட் ஆஃப் த யூனியன் உரையில் ஈரானுடைய நீண்ட தூர ஏவுகணை அமெரிக்க கரையை தொடும் என்று குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது தாங்கள் மத்திய கிழக்கில் இருந்து தப்பி ஓடினாலும் ஈரானுடைய ஏவுகணைகள் அமெரிக்காவிற்கு வரப்போகின்றது என்கின்ற கலக்கம் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய உரையை மறுதளிக்க வேண்டிய தேவை அமெரிக்காவினுடைய உளவு பிரிவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி ஈரானுடைய ஏவுகணைகள் அமெரிக்காவை தொட முடியாது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஈரானுடைய நீண்ட தூர ஏவுகணையானது அமெரிக்காவினுடைய இதயத்தில் விழ வேண்டுமாக இருந்தால் 2035 ஆண்டு வரை காலம் எடுக்கும் என்றும், இப்பொழுது இது குறித்து அலட்ட வேண்டிய தேவையில்லை என்றும் ஆறுதல் கூறியிருக்கின்றார்கள். இரண்டாவதாக, அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD வான்ஸ் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், ஈரானுடனான போர் நீண்டகால போராக அமையாது என்று ஆறுதல் கூறியிருக்கின்றார். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலில் இருக்கும் தங்களுடைய பிரஜைகள், லெபனானில் இருக்கும் தங்களுடைய பிரஜைகள், ஈரானில் இருப்பவர்கள், சிரியாவில் இருப்பவர்கள் என்று எல்லோரையும் ஓடச் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் இனிமேல் போர் தொடங்குமாக இருந்தால் அந்த நாடுகளுக்கான விமான சேவைகளை நடத்துவதில் சிரமம் ஏற்படும். அதன் பின்னர் அங்கிருந்து வெளியேற முடியாமல் போய்விடும். ஆகவே இப்பொழுதே பொருத்தமான தருணம், வெளியேறிவிடுங்கள் என்று பல நாடுகள் கேட்டிருக்கின்றன. நேற்றிரவு போலந்தினுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. உடனடியாக வெளியேறுங்கள் இந்த நாடுகளில் இருந்து என்றெல்லாம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இதில் எழுகின்ற முக்கியமான கேள்விகள் என்ன? ஈரானுடன் நடைபெறப் போகின்ற போர் மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம் என்கின்ற அச்சம் ஈரானை விட மற்ற நாடுகளுக்கு அதிகமாக இருக்கின்றது. உலகம் பாதுகாப்பானது, வல்லரசுகளினுடைய அணுகுண்டுகளினால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற கருத்து உடைந்து போயிருக்கின்றது. சீனாவினால் தடுக்க முடியுமா? முடியவில்லை. ரஷ்யாவினால் நிறுத்த முடியுமா? முடியவில்லை. அமெரிக்காவினால் போரினால் நிறுத்த முடியுமா? முடியவில்லை. ஐரோப்பாவால் நிறுத்த முடியுமா? முடியவில்லை. பிரான்ஸ் அதிபர்
எமானுவேல் மேக்ரான் தன்னுடைய நாட்டினுடைய அணுகுண்டுகளை நிறுத்தும்படி சற்று முன்னர் கூறியிருக்கின்றார். அவைகள் நிறுத்தப்பட தொடங்கிவிட்டன. எனவே ஈரானை கட்டுப்படுத்த முடியாத ஒரு உலகத்தை தான் நாங்கள் பாதுகாப்பான உலகம் என்று இதுவரை நம்பி வாழ்ந்து வந்திருக்கின்றோம். எரிமலை மீது இருந்து கொண்டு எரிமலை கக்காது என்று நினைத்த மனிதர்களினுடைய கனவு கதைகளாக இவைகள் அமைந்திருக்கின்றன. அடுத்தபடியாக என்ன நடைபெறப் போகின்றது? பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருந்தால் அதனால் ஆபத்து இல்லை, இஸ்ரேலிடம் இருந்தால் ஆபத்து இல்லை, அவர்களினால் வீச முடியாது. ஆனால் ஈரானிடம் இருந்தால் மட்டும் ஆபத்து என்ற நிலை நோக்கி உலகம் வந்திருக்கின்றது. இந்த உலகம் பாதுகாப்பானதா என்றால், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம், பூமி இருந்தால் தான் நாடுகள் வாழ முடியும் என்பதை கூட மறந்து அணுகுண்டு விசையை தட்டி விடுவதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கின்றார்கள். இதனால் ரஷ்யாவினுடைய காலம் சென்ற விஞ்ஞானி வெலிகோவ்ஸ்கி கூறுகின்ற பொழுது, இப்பொழுது அண்டவெளியில் நாங்கள் காண்கின்ற உடைந்து சிதறிய கிரகமானது பூமி போலத்தான் இருந்தது என்றும், அங்கு இங்கிருக்கும் விஞ்ஞானிகளும் நாடுகளையும் போல நான் தான் பெரியவர் என்கின்ற ஈகோ பிரச்சனையில் அவர்கள் அணுகுண்டுகளை வீசித்தான் அந்த கிரகத்தையே உடைத்து தகர்த்திருக்கின்றார்கள். அதிலிருந்து வருகின்ற தூசுகள் தினந்தோறும் பூமியின் மீது 3000 தொன்கள் என்கின்ற அளவில் விழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த பொறாமை போதும் நீங்கள் நிறுத்துவதற்கு என்று கூறினார். ஆனால் அதற்கு ஆதாரம் இல்லை என்று கூறி அவரை பைத்தியக்காரராக்கி உலகம் விரட்டியடித்து விட்டது. பூமி உடைந்து சிதறி தூசுப்படையாக போனதன் பின்னர் அவர் சொன்னது சரி என்று கூறுவதற்கு பூமியில் அணுகுண்டுகள் எதுவும் இருக்காது. இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. இந்த நிலை வரக்கூடாது. இது மாற வேண்டும். உலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். உலக வல்லரசுகள் உலகத்தை காப்பாற்றுவதில் இருந்து தங்களுடைய கடமையை மறக்குமாக இருந்தால் நிச்சயம் இயற்கை அவர்களிடமிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றும் என்கின்ற ஒரு விதி செயற்படுவதையும் மறுக்க முடியாது. ஏனென்றால் பூமியை படைத்தவர்கள் மனிதர்கள் அல்ல, அதை அழிக்கவும் அவர்களினால் முடியாது என்பதை காலம் அவர்களுக்கு பாடமாக கற்றுத்தந்தால் அதில் ஆச்சரியமும் இல்லை. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.